சார் எங்கள் அண்ணனையும் பாப்பாவையும் கடத்திட்டாங்க சார். என்ன பண்ணனே தெரியல. யார் அவன்? சார் அவன் பேர் துரை. ஒரு போலீஸ்காரன் வீட்டில் அண்ணனை தூக்கியிருக்கான், பொண்ணை தூக்கியிருக்கான். உங்களால் ஒன்றும் பண்ண முடியல சார். புறம்பில் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எந்த கேஸ் ஃபைல் ஆகலை. நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? கம்ப்ளைண்ட் என்ன பெரிய கம்ப்ளைண்ட்டு? அண்ணன் ஆஃபீஸில் எத்தனை பேரை தூக்கியிருக்கோம், தூக்கி அவனை. ஓகே சார். மாமாவையும் காணோம், கத்திகாவையும் காணோம். ஸ்கூலுக்கு போவார் சொல்லுங்க. என்ன பொழப்படாச்சே? டேய் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போடா. நீயும் ஏன்டா உசுறு வாங்குற எல்லார் மாதிரியும்? எந்திரிச்சு போடா. போக்கா, அவங்க ரெண்டு பேரும் நினைச்சா எனக்கு அழுகியா வருது. ஐயோ எந்திரிடா, ஸ்கூலுக்கு போடா. எந்திரா. டேய் இந்தடா இதையும் தூக்கிட்டு கிளம்புடா. ஐயோ ஸ்கூலுக்கு போய் நான் என்னத்ததே பண்ண போறேன்? என்ன அந்த ஆள் கமலஹாசன் மாதிரி வராப்ல? நெல்ரா. என்ன மாமா? ஸ்கூல் கடா போற? ஆமா. இந்தா இதை கையில் போடு. எதுக்கு? இது உன்னோட சேஃப்டிக்கு தான். நீ போட்டுட்டு போயிட்டு வா. ம். இது என்னது? ஒன்றும் இல்லை வேலு, ஒன்றும் இல்லைப்பா. விடு வேலு, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, விடுப்பா. ஒன்றும் இல்லைப்பா, விடு. ஒன்றும் இல்லைப்பா. ஆமாம் வசந்தே, இப்போ என்ன பண்ண போற? அழுகாதீங்க அண்ணி. எதுக்கு சாக போறீங்க? என் புருஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல. நான் இருந்து என்ன பண்ணேன்? நான் யாருக்காக வாழணும்? நான் இருந்து என்ன பிரயோஜனம்? அண்ணி உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அண்ணி இருக்கீங்க. நீங்களும் செத்துட்டா நாங்கள் என்ன நீ பண்ண? எனக்கு வேற வழி தெரியல வேலு, அதான் இப்படி பண்ணிட்டேன். இது வேணாம் அண்ணி. ஸ்கூலுக்கு போக கடுப்பா இருக்கு. இந்த வாட்ச் அது கட்டி விட்டேன்னு தெரியல. எதுக்குத்தே இந்த வாட்சை கழட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு தெரில. நீ வச்சு என்னமோ பண்ணுறீங்க அது மட்டும் தெரியுது. இவங்களுக்கெல்லாம் கும்பி பாகத்தை போடாமல் விட மாட்டேன். ஒரு நாள் இருக்கு. வெள்ளை சட்டக்காரன் வரான் பாரு, அவனத்தே தூக்கணும். சரி தூக்கிடலாம். நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆளு கிடையாது. அப்படியா? சரி நான் பார்த்துக்கிறேன். யாருண்ணே நீங்க இடிக்கிற மாதிரி வந்து நீ படிக்கிறீங்க? தம்பி மருது வீடு எங்கடா இருக்கு? மருது எங்க மாமா. அது உனக்கு என்ன வேணும்? அப்படியா? சரி நான் பார்க்க வந்த ஆள் கரெக்டு. ஆமா என்ன வேணும்? நீ தாண்டா வேணும். எவன்டா அது? நான் தாண்டா. நம்ம நினச்ச மாதிரியே பையனை தூக்கிட்டாங்க. இப்போ அவன் எங்கே போகிறான்னு கரெக்டாக ட்ராக் பண்ணுங்க சார். பையன் டி நகரில் இருக்கியா சார்? வாங்க இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு போவோம். அங்கே என்னென்ன நடக்குது, எங்கெங்கே போகுதுன்றதை இமீடியட்டாக எனக்கு சொல்லிகிட்டே இருங்க. ரைட்டில் போவா, லெஃப்டா? ஹலோ ஹலோ. என்னாச்சு சார்? டவர் கட் ஆயிடுச்சு. யாரா இவன்? எப்படி சார்? தம்பி தூக்கிட்டாங்களா? நம்மளை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. கால் வருது. வீட்டில் முன்னாடி கால் பண்ணுறாங்க சார். இப்போ யாரு?
ஒன்றும் இல்லை சார், அவ்வளோ ஒன்றும் இல்லை சார். உன்ன மாதிரி காசு வாங்கிட்டு தப்பு பண்ணுறவங்களெல்லாம் ஓட விட்டே சுடணும். வாங்குற காசுக்கு விசுவாசமாக வேலையை பார்க்கணும்டா. சாரி சார், இப்படி நான் பண்ணல. என்ன என் குடும்பத்தை கொண்டு வர சொன்னாங்க. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவங்க இருக்கிற எனக்கு தெரியும். நான் டிபார்ட்மெண்ட்டு தான் சார் வேலை பார்க்குறேன். வாங்க சார், நான் காட்டுறேன். துறை எங்க? இங்கே தான் சார் இருப்பேன். வாடா. ஏயா கணேஷ், வேலையை அங்க பார்த்துட்டு விசுவாசத்தை ஏன்டா காட்டுவேன் நினைச்சேன். விசுவாசத்தை நீ அங்கேயே காட்டுறியா? ம், துறை இல்லை இல்லை துறை. தப்பு கணேஷ், நீ இருக்கக்கூடாது. சுரா 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 சுற்றுவேன். சொல்றா, எங்க அண்ணன் நீ பாப்பாவை எங்கடா சொல்றா. ஒன்னும் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம்டா. உன் கூட சுத்தம்ல ஒரு நாய்க்குட்டி, அது அங்க இருக்கு பாடுறா. சித்தப்பா சித்தப்பா வேற கழட்டி விட்டால் பாம்பு வெடிக்கும்டா. கழட்டி விடுங்க, எனக்கு பயமா இருக்கு. வெடி சாட்டு வாங்க போகணும்.